குரு பெயர்ச்சியானது இந்த வருடத்திலே சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தனது இடத்தை மாற்றிக்கொள்கின்றார், அமர்கின்றார். ஆகையினாலே குரு பெயர்ச்சியானதை ஒவ்வொருவரும் தனது குருவிற்கு செய்கின்ற வந்தனம், குரு காணிக்கை, குரு தரிசனம் இவைகளை செய்வதுதான் சிறந்தது. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமகனோம். பல கோடி மகான்கள் சித்தர்கள் மகான்களுடைய ஜீவாலயம், ஜீவசமாதி, பிருந்தாவனம், திருவிரிசல், அதிஷ்டானம் இவைகளில் வணங்குவது மிக மிக சாலவும் சிறப்பானது. ஒரு குரு இல்லை என்றால் நமது வாழ்க்கை இல்லை. குரு சொல்லுக்கு மறுசொல் இல்லை. குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமः. குருவானவர் ஜென்மராசியிலிருந்து விடுபட்டு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்களை தருகின்ற கஜகேசரி யோகத்தை தருகின்றவும், மேலும் குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மட்டும் கொண்டாடுகின்ற, ஒன்றே தெரிந்த 2 மட்டும் 3 மட்டும் தெரிகின்ற மாதம் சூரியன் நகருகின்ற வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி. இப்படி ஆணி சூரியனுடைய நகர்வு, சந்திரனுடைய நகர்வு, இப்படி புதன், செவ்வாய் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியை தினமும் கடைபிடித்து வரும்பொழுது இந்த குரு பெயர்ச்சியையும் மகான்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தனியாக ஒரு கிரகத்திற்கு மட்டும் ஏற்றம் உண்டு, பல கிரகங்களுக்கு புரிதல் இல்லாமல் நாம் செய்துவிட்டோம். இது ஜோதிடர்கள், வேத சாஸ்திரர்கள், உபன்யாசகர்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உலக மக்களுக்கு உண்மை நிலவரம் புரியும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி மட்டும் கொண்டாடுகின்றோமே, தினமும் ஏன் சந்திரன் பெயர்ச்சி, சந்திரனுடைய நட்சத்திரம், ராசியிலிருந்து சந்திரன் எங்கே செல்கிறார், 3 மாதத்திற்கு ஒரு செவ்வாய் எப்படி போகின்றார், புதன் எந்த நிலை இருக்கின்றார், சுக்கிர பெயர்ச்சியை ஏன் சொல்லவில்லை, இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல கிரகத்தினுடைய மாந்தியினுடைய தோற்றம், மாந்தி எத்தனை மணிக்கு எந்த ராசியில் தோன்றுகின்றது, இதை எல்லோருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் ஜோதிஷத்திலே பேரும் புகழுமாக உலகத்திலே உன்னதமான ஒரு நல்ல பெயருடன் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக ஓஹோ என்று இருப்பார்கள். ஆனால் செய்வது யாரோ? இந்த 4 கிரகம்தான் நமக்கு வேலை செய்யுது. ஒவ்வொருவருக்கும் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு மகாதிசை, சனி மகாதிசை, புதன் மகாதிசை, சுக்கிர மகாதிசை, இப்படி திசைகள், தசாபுக்திகள், தசா அந்தரம், சூக்ஷ்ம திசை, அந்தராதி சூக்ஷ்ம திசை, இப்படி திசாநாதன், புக்திநாதன், இப்படி நமக்கு பாதகாதிபதி, சாதகாதிபதிகள் எல்லாம் ஒவ்வொருவரும் சும்மா இருக்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டும். சிறியவர்களை, குழந்தைகளை 8 வயதிலிருந்து 15 வயதுக்குள் உள்ளவர்கள் மிகவும் இந்த வருடம் பாதுகாக்கப்பட வேண்டும், பெற்றோர்கள் பெரியோர்களுடைய கண்காணிப்பிலே. இல்லை என்றால் பெரும் விரக்தி அடைந்து மனநிலை பாதிக்கப்பட்டு குடும்பமே அலறும் அளவுக்கு சில நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு நீங்கள் வாய்ப்பளித்து விடக்கூடாது. செல்ஃபோனை கொடுத்துவிட்டு, ஒரு ரூமை சாத்திவிட்டு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், டிவியை கொடுத்துவிட்டு, நமக்கு வேலை தனியாக வேறு ஒரு அறையிலே ரூமில் இருக்கோம் என்று நினைத்து விடாதீர்கள். மிக மிக தவறு. சோதனையான காலம் அது. எல்லோருக்கும் இந்த உலக தீப ராசிகளுக்கு பொருந்தது போல மானுஷ குலத்திற்கு, மனித குலத்திற்கு பொருத்தம். பயணங்கள் மிக மிக எச்சரிக்கை வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் பெரியவர்களை வணங்கி, ஆகாசபுரீஸ்வரர், ஆகாச பறவை சங்குகளை தாங்கி பயணங்கள் மேற்கொள்வதும், திரியம்பகம் யாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் என்கின்ற மந்திரத்தை மனசார மானசீகமாக பக்தியுடன் ஜெபிப்பதும் தான் பாதுகாப்பு தருமே தவிர, நாம் என்ன கோயிலுக்கு என்ன காரியத்துக்கு போனோமோ அந்த அளவிற்கு அங்கே அந்த பலனானது போய்விடுகின்றது. ஏனென்றால் யாரும் குரு அர்ப்பணம் செய்வதே கிடையாது. இப்படி சொல்லிக் கொடுத்தாலும் கேட்பவர் யாரும் இல்லை. ஆகையினால இந்த வருடம் புதுவித உலகம் உண்டாகும். பார்த்திங்கன்னா, எது மட்டம் அப்படின்னு பேசினாங்களோ
உயர்ந்த நிலையிலே, உதாரணமாக இந்த பாரத தேசமானது உயர்ந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு நிலையும் உண்டாகின்ற ஒரு காலம் வரும். இது ஜோதிட சாஸ்திரம் அல்ல. செய்த புண்ணியத்தின் பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். தவறு செய்தால் அதற்குள்ள பலன், நல்லது செய்தால் நல்லதற்கு உள்ள பலன். கரும்பு போட்டால் அறுத்து எடுக்கும்போது வெல்லம், சர்க்கரை, நெல் போட்டால் அறுத்து எடுக்கும்போது நெல், அரிசி, அதிலிருந்து வர மாவு பதார்த்தங்கள். இப்படி விதைத்தது என்னவோ விளைச்சல் மிகுதியாக சத்திய தர்மத்துடன் கிடைக்கின்ற நல்லது கெட்டது யார் செஞ்சால் ஜனனி ஜென்மசௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்மபத்திரிகான்னு அவரவர்கள் செய்த தான தர்மங்கள், புண்ணியங்கள், நித்திய தர்ப்பணம், நித்திய அக்னிஹோத்திரம், நித்திய தர்மங்கள், பக்ஷி பரிபாலனங்கள், விருட்ச சம்ரக்ஷணம், கோதானம், அஸ்வதானம், யதானம், பூமிதானம், பக்ஷிதானம், இப்படி மிருத்திகா பூஜை இவெல்லாம் செய்தால்தான் ஏதோ ஓரளவுக்கு வாழலாம். குறிப்பாக நல்ல ஒழுக்கமான வழக்கறிஞர்களுக்கு ஒரு உன்னதமான வழிமுறை உண்டு. தக்க குரு மூலம் தெரிந்து கொண்டு நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். பல பேரும் இதை தவறாக உபயோகப்படுத்துவதால் அதை நேரடியாகத்தான் சொல்ல வேண்டும். படுத்த படுக்கையாக தினமும் கவலை கொண்டுள்ள எத்தனையோ பல குடும்பங்கள், ஒன்று மாற்றி ஒன்று, பெரியவர்களுக்கோ சிறியவர்களுக்கோ வியாதி வந்து கொண்டே இருக்கின்ற பல குடும்பங்கள். அது ஏன்? அவர் என்ன செய்தார்? எதனால் வந்தது? எந்த வைத்தியம்னு சொல்ல மாட்டார். உடனே மருந்து, டெஸ்ட்டு, சோதனை, பரிசோதனை, இப்படி சோதனை மையமாக ஆகிவிட்டது ஒவ்வொரு வீடும். மருந்துகள் டப்பாக பாட்டிலாக இல்லாத குடும்பமே இல்லை. ஆனால் நீ என்ன செய்தாய்? என்ன கர்மம் செய்தாய்? சீட்டாடினாயா? தீரவே தீராது. செஸ் ஆடினையா? கர்மம் விடாது. நீ உன்னுடைய நித்திய அனுஷ்டானங்கள் செய்யாமல் இல்லையா? பிடித்தது தோஷம், பிரம்மகத்தி தோஷம். இதையெல்லாம் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். இருக்கின்ற சொத்துக்களை விற்று காசுகளை செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி, அதையும் இழந்து மன கஷ்டத்தையும் அடைந்து வறுமையிலே வாடி கவனிப்பாரற்று இருக்கின்ற பல கோடி குடும்பங்கள். அவர்களுக்கும் இப்பொழுதாவது தெரிந்து முடிந்த அளவுக்கு சிறு சிறு தானங்களிலாவது ஏற்பட்டு செய்கின்றவர்களுக்கு வழிகாட்டுதலும், சேவைகளிலே சரீர சேவை பங்கு கொள்வதும் முக்கியமான ஒன்றாகும். என்ன போட்டோமோ அது விதை. ஆனால் மழை இல்லை என்று நினைக்க வேண்டாம். மழை வர வைக்க முடிகின்ற சூத்திரங்களை எல்லாம் நமது வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்கார். வர வைக்க முடியும். வாத்தியார் இருப்பார். அப்பொழுதே அந்த க்ஷணத்திலே மழை பெய்யும். ஆனால் மழை பெய்வதற்கான உன்னதமான பக்தி இருக்கின்றதா? எனக்கு மழை இல்லை, எங்கள் வீட்டுக்கு மழை இல்லை. இந்த உலகத்திற்கு பூமியிலே பூமாதேவிக்கு இவ்வளோ தண்ணி வேண்டும், கடலிலே இவ்வளோ ஜலம் இருக்க வேண்டும், ஆறுகளிலே இவ்வளவு இருக்க வேண்டும், குளம் குட்டைகளிலே, நீரோடைகளிலே, வயல் வெளிகளிலே, தோட்டங்களிலே, துறவுகளிலே இவ்வளவு நீர் இருக்க வேண்டும் என்கின்ற ஜல பரிபாலனம் உண்டு. தினமும் கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி என்கின்ற நதி தேவதைகளுடைய பெயரை சொல்லுவதே கிடையாது. ஆனால் உத்தமர் சீலியிலே செய்து கொண்டு வந்திருக்கின்ற நமது ஆசிரமாடியார் இன்றும் பல வருடங்களாக செய்து கொண்டு வாத்தியார் சொன்னபடி அகஸ்தியான் பள்ளி உத்தமர் சீலியிலே நிகழும் பூஜையானது மிக விரைவில் கங்கையும் காவிரியும் இணைகின்ற ஒரு அற்புதம் ஒன்று இந்த பாரத தேசத்திலே நடக்கும். கங்கை இப்பொழுது காவிரி கூட்டு குடிநீர் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அதுபோல கங்கா காவிரி இணைப்பு ஒரு பெரிய மகானாக மனிதன் ரூபத்திலே இருந்து செய்வார். அந்த நிலை வருகின்ற காலம் அருகில் இருக்கிறது. இதற்கு உத்தமர்கள் எல்லாம், மகான்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபடுகின்ற இடம் உத்தமர்கள் வாழும் சீலி, உத்தமர் சீலி. திருச்சி கல்லணை செல்லும் வழியிலே இருக்கின்ற ஆனந்தவல்லி கைலாசநாதர் வேணுகோபாலனும் இருக்கின்றார். இப்படி வழிபட்டு வரும்பொழுது எல்லா நிலையிலும் உத்தம நிலை, உன்னத நிலை, சந்தோஷ நிலை, அளவற்ற மகிழ்ச்சியான நிலையை கொடுக்கின்ற உத்தமர் சீலிக்கு ஒவ்வொருவரும் இந்த மேஷ சித்திரை வைகாசி மாதத்திற்குள் உங்களுடைய பிரார்த்தனைகளை, வழிபாடுகளை நிகழ்த்துவது. உங்களுடைய 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த நட்சத்திர தினத்திலே உங்களுடைய அதில் பங்கு பெறுவதற்கு தொடர்பு எண்ணையும் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு, நீங்கள் செல்லவில்லை என்றாலும் உங்களுடைய அங்கே பங்கு உங்களுடைய இருக்க வேண்டும். அதற்கான பொருள் கொடுத்து
தேவையான திரவியங்கள், அபிஷேக பொருட்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக பங்கு பெற்றால் இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் மேன்மை அடையலாம். ஆனால் இதையும் விட்டுட்டா நம்ம என்ன பிடிக்கிறது? அதனால் இருக்கிறதை விடவும் கூடாது, பறக்கிறத பிடிக்கவும் கூடாது, எந்த ஒரு ஜீவராசியும் கூண்டிலே அடைக்கக்கூடாது. இப்படி தோஷங்களை பற்றி கொண்டு வாழ்கின்றவர்களுடன் கூட சேர்ந்து பழக்கூடாது. கையால் ஒரு பொருள் வாங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அவருடைய நிழலில் கூட நிற்கக்கூடாது. அதற்கெல்லாம் பலனுண்டு. இன்று சனிக்கிழமை ஆண்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்து எண்ணெய்க்குள்ளே செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இன்று மாலை 6 மணி அளவிலே ஒவ்வொரு திருக்கோயிலும் சனீஸ்வர பகவானுக்கு நல்ல அகண்டா விளக்காக எள்முடிச்சு தீபம் ஏற்றுவதும், இன்று மோட்ச தீபம் ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் கோபுரங்களிலே எத்தனையோ பேர் காலமாகியிருப்பார்கள், இறந்திருப்பார்கள். அவர்களுக்காக நம்முடைய சமுதாயத்திற்காக நமது தேச கடமையாக மோட்ச தீபம் ஏற்றுவதும், ஆலயங்களிலே நிறைய பாதுகாப்பாக விளக்குகளை ஏற்றுவதும், இல்லை ஒரே இடத்திலே ஆலய அனுமதி பெற்று ஏற்றுவதும், பாதுகாப்பாக செய்வதும், பரிபூர்ண பக்தி நிறைந்ததாக இருந்தால் ஆலயங்களை சுத்தம் செய்து கழுவியும் பச்சரிசி மாவு கோலம் போடும்பொழுது கண்டிப்பாக வருண பகவான் வருவார். முதலைகளுக்கு உணவு விடும்போது வருணன் வருவார். இப்படி வருண சுத்தம், வருண காயத்ரி, வருணஹோமம் செய்து முதலைகளுக்கு தீனி போட்டால்தான் வருணன் அன்றைக்கே வருவார். எல்லாம் இந்த காலத்திலே வருண ஜபம் செய்கின்றவர்கள் அதனுடைய ஆதிமூல தத்துவத்தை எல்லாம் கொஞ்சம் குறைத்து நம்முடைய சந்தோஷத்திற்காக வருண ஜபம் என்று ஒன்று செய்கின்றார்கள். தினமும் நம்முடைய அகமர்ஷ்ண சுத்தம் என்கின்ற ஒரு சுத்தத்தை ஜெபித்து ஸ்நானம் செய்வது தான் உத்தமம். சந்தியாவந்தன காயத்திலே ஆபோகிட்டா மயோபவகா சொல்வதும், இப்படி ஒவ்வொன்றாக சேர்த்து செய்வதுதான் ஜல பிரளயமே வரும். அப்படி ஒவ்வொரு ஆலயங்களிலும் உள்ள நந்திக்கு நீர் தொட்டி அமைத்து நீர் கட்டுவதும் நீர்ப்பஞ்சம் இல்லாமல் வரும். பாதாள ஐயனார், பாதாள விநாயகர், பாதாள ஸ்ரீனிவாசர், இப்படி பூமிக்கு அடியிலே உள்ள தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனை முறையாக செய்தால் பயிர் விளைச்சல் விவசாயிகள் எல்லாம் ஓஹோ ஓஹோ என்று இருக்கும். குரு பெயர்ச்சிக்கு தயாராகுங்கள். ஆனால் உங்களுடைய குரு உங்களுக்கு சொல்லிய இடங்களை போய் தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய குரு ஜீவசமாதியாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த இடங்களில் உள்ள ஜீவசமாதிகள் பாண்டிச்சேரி அன்னை படேசா சேஷாத்ரி சுவாமிகள், காஞ்சி மகானுடைய ஸ்ரீமடம், இவைகளெல்லாம் மற்றும் பல கோடி மகான்கள், காலே கம்ப்ளிவாலா, இமாச்சல பிரதேசம், ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், முக்திநாத், பல கோடி வேதாரண்யம், இப்படி பல கோடி மகான்கள் ஜீவ ஐக்கியமான இடங்களில் தரிசித்து குரு பெயர்ச்சியை கொண்டாடுங்கள். எங்கெங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்கின்றதோ அங்கு விசேஷமான ஆராதனை அபிஷேகங்கள் செய்து தான தர்மங்களுடன் அதை நிறைவு செய்தால் நீங்கள் நினைக்கின்றதை விட நல்லதே நடக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துடையதே அருளாளா அருணாச்சலா.